பேய் ரோஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சரவண பிரசாத் பாலசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம். 24வது திமுக ஆட்சியில சிறை மரணம் கஸ்டோடியன் டெல்த் வந்து அஜித் குமார் அண்மையில சிவகங்கையில இறந்து பெற்றிருக்காரு. இதுல பாத்தோம்னா பழைய ரொம்ப பெரிய சர்ச்சை, யார் அந்த சார், அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழகம் மாதிரி இங்க யார் அந்த அதிகாரி இப்படிலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேள்விகள் நிறைய வருது. யார் போன் பண்ணாங்க, ஏன் இந்த 10 சவரனுக்கு வந்து இப்படிப்பட்ட விசாரணை எல்லாம் நிறைய கேள்வி வருதல். அதை ஒட்டு அந்த நிக்கிலா அப்படிங்கிறவங்க யாரு என்னன்னு விசாரணைக்கு வரதுக்கு முன்னாடி இந்த மூத்த பத்திரிகையாளர், குறிப்பா சொல்லணும்னா அந்த செந்தில் வேல் போற அவங்க எல்லாம் வந்து உடனே யாரு குற்றம் செஞ்சாங்க என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இவர் இந்த கட்சி, இவருக்கு பார்த்தா பாஜக இருக்காரு, இவர் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து நடைபயணம் போறப்ப கூட இருந்திருக்காங்க, போட்டோ பாருங்க சொல்லிட்டு தவறா பகிர்ந்து இன்னைக்கு அவங்க வந்து கேஸ் கொடுக்குற அளவுக்கு போயிருக்காங்க. இதோட பின்னணி என்ன? ஒரு பத்திரிகையாளர் ஒரு அரசாங்கத்தை குற்றம் சொல்றமோ இல்லாம அதை மறைக்கிறதுக்கு இப்படி பொய்யான செய்திகளை பரப்புவதை எப்படி பாருங்க? நமக்கு சுமன் சி ராமனோட எவ்வளவோ வேறுபாடுகள் இருந்தாலும் நமக்கு அவருக்கு நிறைய டிஃபரன்சஸ், நிறைய பிரச்சனைகள், ஒப்பீனியன் ஆஃப் டிஃபரன்ஸ் வரும். சமயத்துல அவர் நம்மளை பிளாக்கும் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா சமீபத்துல ஒரு விவாத நிகழ்ச்சியில ரொம்ப அருமையா ஒரு கேள்வி கேட்டாரு. எப்படி வந்து நீங்க செந்தில் வேலை வந்து பத்திரிகையாளர்னு போடுறீங்க? ஏன்னா இந்த கேள்வி எனக்கே எழுந்துச்சு. ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி டி நகர்ல ஒரு திமுகவுடைய ஏதோ ஒரு கூட்டம், அது கொள்கை விளக்கு கூட்டமோ ஏதோ ஒரு கூட்டத்துக்கு ஒரு பெரிய போஸ்டர் அடிச்சிருக்காங்க. அதுல வந்து சிறப்பு பேச்சாளர் வந்து செந்தில் வேல். இதே மாதிரி இப்ப சமீபத்துல வேற ஒருத்தர் அவரு சுமன் சி ராமனும் ஒண்ணு பகிர்ந்தாரு. அதுலயும் இதே மாதிரி ஏதோ ஒரு திமுக ஒரு மேடையில வந்து சிறப்பு பேச்சாளர் செந்தில் வேல். இப்படி ஒரு குறிப்பிட்ட கட்சியில அந்த கட்சியுடைய மேடையில போய் அந்த கட்சியுடைய கொள்கைகளை வந்து பரப்புறதுக்கும் அந்த கட்சியை பத்தி புகழ்ந்து பேசுறதுக்கும், நான் வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து திமுகவுடைய சொம்புலாம் இல்ல, திமுகவுடைய அண்டா அப்படின்னு சொல்றாரு, அந்த அளவுக்கு பேசுற ஒரு ஆளை வந்து முதல்ல நம்ம வந்து பத்திரிகையாளர்கள் கூப்பிடுறது நிறுத்தணும். இது அவர் வந்து ஒரு பக்கா வந்து ப்ராபகண்டைஸ்ட் தான். அவர் திமுக பொறுத்த வரைக்கும் ப்ராபகண்டைஸ்ட். நம்ம அதை வந்து ஒரு சைட்ல வைப்போம். பொய் செய்தி பரப்புறதுன்றது வந்து செந்தில் வேலுக்கோ இல்ல வந்து இந்த திராவிட கட்சிகளுடைய அடிப்படைகளுக்கு வந்து இது ஒன்றும் புதுசு ஒண்ணும் கிடையாது. அவங்க பல விதம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு செய்தி நிறுவனமான ஒரு சன் நியூஸ் வந்து பிரதமருடைய படத்தையே போட்டு அவன் வந்து ஒரு செய்தி பரப்புறான். ஒரு வாரமோ 2 வாரம் முன்னாடி பாசன நீருக்கு வரி விதிக்க மத்திய அரசாங்கம் யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை பரப்புறான். பாசன நீர் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட், நம்மளுடைய சப்ஜெக்ட் கிடையாது, சென்ட்ரல் சப்ஜெக்டே கிடையாது. அது வந்து ஒரு மாநிலத்துடைய கண்ட்ரோல் இருக்குது. அது தெரிஞ்சுமே கூட ஒரு பத்திரிகையாளரும் சொல்லிக்கிறவங்க வந்து ஒரு சன் நியூஸ் மாதிரி ஒரு நிறுவனம் வந்து அந்த மாதிரி ஒரு பொய் செய்தியை பரப்புறாங்க. அதுக்கு ஒரு மறுப்பு செய்தியை நம்ம தெரிவிச்சோம், கண்டனம் தெரிவிச்சோம். அடுத்ததா என்ன பண்ணாங்க? நான் சொல்றது வந்து இந்த செந்தில் வேலுடைய ஃபியாஸ்கோவுக்கு முன்னாடி நடந்தது. முதல்ல வந்து பிரதமரை டார்கெட் பண்ணாங்க, அடுத்தது வந்து நிதின் கட்கரியை டார்கெட் பண்ணாங்க. இருசக்கர வாகனங்களுக்கு டோல்னு சொல்லி ஒரு பரப்பி விட்டாங்க. அது வந்து அவரே வந்து என்ஹெச்ஏ மூலியமா அவரே வந்து ஒரு மறுப்பு செய்தி வெளியிட வேண்டியதா இருந்து வெளியிட்டு இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு எதுவுமே கிடையாது, இருசக்கர வாகனங்களுக்கு எல்லாம் வந்து எந்த வித டோலும் கிடையாதுன்னு அந்த மாதிரி ஒரு பொய் செய்தி பரப்பிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த நிகிதா விஷயத்தை பொறுத்த வரைக்குமே அவங்க வந்து இந்த அரக்கோணத்தை சேர்ந்த ராஜினின்ற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து நம்ம பாஜக உறுப்பினர். அந்த பொண்ணு வந்து அவங்க வந்து அண்ணாமலையை சந்திக்க போது எடுத்த போட்டோவை இதே எடுத்து வந்து அதே போல ஒரு முக ஒற்றுமை, ஒரு உருவ ஒற்றுமை இருக்கிறதுன்றது ஒரு காரணத்தால இந்த மாதிரி வந்து ஒரு செய்தியை பரப்புறாங்க அப்படின்றது வந்து இது மிக மிக ஒரு கீழ்த்தரமான வேலை. இதுக்கு எல்லாமே வந்து ஒரு அடிப்படையான ஒரு காரணம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு பிரச்சனைன்னு வந்தவொடனே அந்த பிரச்சனையில இருந்து நம்ம எப்படி விலகலாம், எப்படி தப்பிக்கலாம்னு பார்க்கும்போது யார் மேல அந்த பழியை தள்ளி ஓடலான்றதுல வந்து திராவிட கட்சிகள் வந்து ரொம்ப 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 கோர்வையா வேலை செய்வாங்க. பாஜக உறுப்பினர் ஜெஸ்ஸி முரளிதரன் ஹெச் ராஜாவோட நின்ற போட்டோவை எடுத்து இவங்க தான் நிர்மலா தேவின்னு பரப்பலையா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது மறந்துட்டோமா? நம்ம அந்த கேஸ் மறக்க முடியுமா? நம்ம நக்கீரன் கோபால் தானே செஞ்சார் அந்த வேலையை. அது கேஸ் போட்டு கவர்னர் மாளிகையில இருந்தே கேஸ் எல்லாம் போட்டாங்களா இல்லையா? சோ இது வந்து இவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா, தொடர்ந்து இவங்க பின்னாடி நம்ம போய் அவங்க நரேட்டிவ் பின்னாடியே போய் அது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறது தான். பட் இந்த முறை இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். அந்த பையனை வந்து விசாரணைன்ற பேர்ல ஸ்பெஷல் டீம் எல்லாம் எப்படி ஃபார்ம் பண்ணாங்க, யார் ஃபார்ம் பண்ணாங்க, யார் ஆர்டர்ல ஃபார்ம் பண்ணாங்க. லோக்கல் போலீஸ் வந்து திருபுவனம் போலீஸ் வந்து கோர்ட்ல வந்து சொல்றாங்க, எங்களுக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததே தெரியாது, எந்த கேஸுமே நாங்க ஃபைல் பண்ணலன்னு அவங்க வந்து கோர்ட்ல சொல்றாங்க. ஏன்னா
ஒரு ஒரு வாய்மொழி கம்ப்ளைண்ட், ஒரு கம்ப்ளைண்ட்னா ஒரு சிஎஸ்ஆர் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு ஒரு இந்த அதிமுக ஆட்சியில வந்து இந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் வந்து இதே மாதிரி ஒரு கொலை செஞ்சு இது பண்ணப்போ, இதே மாதிரி ஒரு போலீஸ் இதுல பண்ணப்போ, பட் அதுக்குள்ள சிஸ்டம்குள்ள இருந்துச்சு. என்ன காரணம்னா தேர் வாஸ் a சிஎஸ்ஆர். ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க, அது திருட்டு வழக்கோ என்ன வழக்கோ ஏதோ ஒரு விசாரணைக்கு கூட்டு போகும்போது அது இல்லீகல் அரெஸ்ட், அதெல்லாம் அடுத்த விஷயம். பட் அது ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து சிஸ்டம்குள்ள இருந்துச்சு. இது கம்ப்ளீட்டா சிஸ்டம்குள்ளேயே கிடையாது. திருபுவனம் போலீஸுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது. ஸ்பெஷல் டீம் எப்படி ஃபார்ம் பண்ணாங்க, யார் மூலியமா ஃபார்ம் பண்ணாங்க யாருக்குமே தெரியாது. வந்தாங்க, தூக்குனாங்க, அவனை எந்த ஸ்டேஷன்லயும் வச்சுக்காம திரும்ப அந்த அந்த கோயில் வளாகத்திலேயோ இல்ல அங்க இங்க நீங்க எங்கேயோ இடம் மாத்தி அவனெல்லாம் அடிச்சு சித்திரவதை பண்ணி அவனை கொண்டே போயிட்டாங்க. சோ இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். இது வந்து அதனால வந்து இது கையை மீறி போகுதுன்றது திமுகவுக்கும் தெரியும், அந்த திராவிட கட்சிகளுக்கு எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த திராவிட மாடல் அதை சப்போர்ட் பண்ற இந்த எக்கோ சிஸ்டம் வந்து கொஞ்சம் ரேட்டல் ஆகி போச்சு. இப்ப என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், எப்படியாவது இதை வந்து திசை திருப்பி விடணும்ன்ற ஒரு காரணத்தால செந்தில்வேல் மாதிரி ஏவல் நாய்கள் முக்கியமா நான் வந்து அப்படித்தான் சொல்லுவேன். செந்தில்வேல் எல்லாம் வந்து நான் பத்திரிகையாளரா என்னைக்குமே மச்சது கிடையாது. அதெல்லாம் வந்து ஒரு பக்கா ஒரு ஏவல் நாய். அதை வந்து ஆனா உண்ணா கூட்டின்னு வந்து திமுக ஆதரவாளர்ன்ற பேர்ல வந்து உள்ள கூட்டின்னு வந்து உட்கார வச்சு பத்திரிகையாளர்ன்ற ஒரு பொய் பிம்பத்தை பூச வச்சு பல விவாதங்கள்ல கலந்துக்க விடுறாங்க. சோ அந்த அந்த ஏவல் நாய் வந்து என்ன பண்ணிருக்க, எடுத்து பரப்பி விடுது. இது போல வந்து ஒரு பிக்சர் எடுத்து அண்ணாமலையோட இந்த மாதிரி இருந்தாங்க அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்ட்டு. அது வந்து இது இந்த அளவுக்கு ஒரு கேஸ் ஆகும், இந்த அளவுக்கு வந்து ஒரு வழக்கெல்லாம் போடுற அளவுக்கு போவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஏன்னா இது நாள் வரைக்குமே இருந்த பிராக்டிஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பொய் செய்திகளை பரப்பிட்டே இருப்பாங்க. அப்புறம் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல மறுப்பு தெரிவிக்கிறதோட சரி போய் வழக்கு கொடுத்தா வழக்கு எடுக்க மாட்டாங்க. பட் இது வந்து கொஞ்சம் சீரியஸான இஷ்யூன்றதால நிறைய பேர் வந்து ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ணது, நிறைய பேர் போய் நேரடியாக கம்ப்ளைண்ட் பண்ணது, வழக்கு பதிஞ்சு இருக்கிறாங்க. பட் அது நீங்க சொல்ற மாதிரி கட்சியை தாண்டி அந்த டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி பிஜேபி சேர்ந்தவங்க ஒரு பெண் சார்ந்தவங்க இப்படி பொய்யா பரப்புனால அவங்க ஒரு சேஃப்டி இதுல கூட இல்லாம இருக்கலாம். கரெக்ட். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் வந்து தானா வந்து இதுக்கான கேஸ் எடுத்திருக்கணும். அது ஏன் அவங்க எடுக்கலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து ஒரு 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 பெண்ணுடைய புகைப்படத்தை வந்து தவறா பிரசுரித்திருக்காங்க. இவங்க தவறா எடுத்து தவறா கோட் பண்ணி யாருடைய பேரையோ போட்டு பிரசுரம் பண்றாங்க அப்படின்னு இருக்கும்போது இது வந்து NCW நேரடியா உள்ள வந்து இந்த கேஸ் எடுத்திருக்கணும். அது ஏன் எடுக்கலன்றது தெரியல. மேபி ஃபியூச்சர்ல அவங்க வந்து உள்ள அவங்க இந்த கேஸ்ல இணைச்சிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் செந்தில்வேல் மாதிரி ஆட்கள் கிட்ட நம்ம வந்து டீசன்சி எதிர்பார்க்க முடியாது. அவர் வந்து நீ பாத்தீங்கன்னா நான் பல விவாதங்கள்லையும் பார்த்திருக்கேன், பல இடத்துலயும் பார்த்திருக்கிறேன். மகா மட்டமான ஒரு வாதங்களை வைப்பார் அவர். அதாவது எதுவுமே வந்து ஒரு இதுவா இருக்காது. எல்லாருமே வந்து இந்த கொளுத்தி போட்டு ஓடுறது அந்த மாதிரி ஒரு வாதங்களை தான் வைப்பார். ஒரு பத்திரிகையாளர்ன்ற ஒரு இதுலவே கிடையாது. சோ அதனால வந்து இது நாள் வரைக்குமே அவர் நிறைய விஷயங்கள் இது மாதிரி பண்ணியிருக்காரு, நிறைய விஷயங்கள் இது மாதிரி போடுவாரு. மிக கேவலமான வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்திருக்கிறேன். ஒரு சில பேர் வந்து அவர் வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்கும்போது ட்விட்டர்லயோ இல்லை கேட்கும்போது திரும்ப பதில் போடும்போது ரொம்ப கேவலமா அவங்களுடைய குடும்பத்தெல்லாம் இழுத்தெல்லாம் பேசி எல்லாம் நாங்க பார்த்திருக்கிறோம். சோ இது வந்து அவங்க தரத்துக்கு ஏற்ற ஒரு தரமான ஒரு பத்திரிகையாளர் போர்வையில் இருக்கிற ஒரு சொம்புதான் அவரு. அதனால வந்து இவருக்கு எனக்கு பெரிய ஆச்சரியம் ஒண்ணு இல்ல. நடந்தது ஒரு விதத்துல நல்லதுன்னா அட்லீஸ்ட் மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்ச்சி இவரை பத்தி பேச்சு வந்து இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா செந்தில்வேலை பத்திய பழைய வீடியோக்கள் எல்லாம் எடுத்து போட்டு இருக்காங்க. இப்ப செந்தில்வேல் யாரு என்ன ஏதுன்னு இதுக்கு ஏத்த மாதிரி சுமன் ஸ்ரீராமனுடைய டிஸ்கஷன், இதுக்கு ஏத்த மாதிரி முன்னாடி அவர் வந்து திமுகவுக்கு என்ன மாதிரி வந்து சொம்பு எங்கெல்லாம் சொம்படிச்சிருக்காரு எல்லா வீடியோஸ் எல்லாமே எடுத்து வெளியே போட்டு இருக்காங்க. சோ பாப்போம் இது இந்த கேஸ் இப்படி போகுதுன்றது இனிமே பொறுத்ததுதான் நம்ம பார்க்கணும். இன்னொன்னு அதே மாதிரி இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் திரைப்பட கலைஞர்கள்லாம் வந்து இந்த விஷயத்துல இந்த அஜித்குமாரோட மரண விஷயத்துல மக்களிடையே வந்து பெரிய கேள்விக்குள்ள உள்ளாக்கியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க சொல்ற மாதிரி சாத்தான்குள்ள அவங்க வந்து ஜெப்ரா ஃபெலிக்ஸ் எல்லாம் வந்து அப்படி பொங்குனீங்களே, ஆனா இந்த விஷயத்துக்கு ஒரு கண்டனம் இல்ல, ஒரு நடவடிக்கை எடு, அரசாங்கத்தை குற்றம் சாட்ட வேணாம், ஒரு நடவடிக்கை எடுன்னு ஒரு கோரிக்கை கூட வைக்காம இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர்களும் திரைப்பட நடிகர்கள் சேர்ந்தவர்கள் எல்லாமே வந்து இப்ப ஒரு பெரிய கேள்விக்குறி ஆயிட்டாங்க. இல்ல நிறைய பேர் வந்து வெளியிலே வரல பாருங்க. பேட்டி ஏதாவது வெளியில வந்து ஏதாவது கேள்வி கேட்டுருவாங்கன்னு பேட்டி கொடுக்க வெளியே வரல. இதுல வந்து தெரியாதனமா மூவி ஒரு ப்ரொமோஷனுக்காக வெளியில வந்து பேட்டி கொடுத்து மாட்டிக்கிட்டது வந்து நம்ம ஃபேமஸ் ஆர்யா. ஆனா அவர் வந்து என்னமோ நீங்களும் கோடீஸ்வரன் ஆகலாம் நிகழ்ச்சியில கலந்துக்கிற மாதிரி நெக்ஸ்ட்ன்றாரு. ஏதாவது கேள்வி கேட்டா ஒண்ணு இல்ல அது கண்டனத்துக்குரியது, இல்ல அது பண்ண இருக்கணும், அது தவறான நடந்தது, அதை பத்தி எதையுமே சொல்ல விரும்பல. அது வந்து ஒரு கேள்வியா கேட்கறாங்க, அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி நெக்ஸ்ட் அப்படின்றாரு. நாங்க வந்து ஒரு இந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் கொலையில வந்து யார் யாரெல்லாம் கண்டனம் தெரிவிச்சாங்க, யார் யாரெல்லாம் ட்வீட் போட்டாங்க, யார் யாரெல்லாம் வந்து ஒரு பதிவு போட்டாங்கன்னு ஒரு பெரிய லிஸ்டே எடுத்தோம்.
இன்ஃபேக்ட் அது எடுத்து பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சினிமா துறையில அதை பத்தி குரல் கொடுக்காத ஆளே கிடையாது. யார பார்த்தாலும் எல்லாருமே அது உச்சபட்ச நடிகர்ல இருந்து கீழ்மட்டத்தில் இருக்கிற நடிகர் நடிகைகள் வரைக்கும் எல்லாருமே சம்பந்தமே இல்லாத ஆட்கள் எல்லாம் வந்து புடிச்சு போட்டாங்க. எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை என்ன மாதிரி ஒரு ப்ரெஷர்ல அவங்க இருந்தாங்க, என்ன மாதிரி ஒரு இதுல இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ராஷி கண்ணாக்கெல்லாம் வந்து இந்த நடிகை ராஷி கண்ணாக்கெல்லாம் அந்த கேஸ் பத்தி விஷயம் தெரியுமானே தெரியல. பட் அவங்க அவங்க வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்த மாதிரி எல்லாரும் வரிசை அப்படியே போட்டுட்டே வந்திருக்காங்க. எல்லாருடைய நாங்க எல்லாத்தையுமே எடுத்துட்டு எல்லாமே எங்க போனீங்க அப்படின்னு கேட்டோம். முக்கியமா நடிகர் சூர்யா, அவர் ஜெய்பி மாதிரி படத்துல நடிச்சு பெரிய இதெல்லாம் அவார்டெல்லாம் வாங்கியிருக்காரு. அந்த படத்தை டைரக்ட் பண்ண ஞானவேல், ஞானவேல்லாம் டேக் பண்ணி கேள்வியே கேட்டிருக்கிறோம். உங்க படத்துல வந்த மாதிரியே ஒரு கதை இந்த மாதிரி நடந்திருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு லாக்அப் டெத் மரணம் நடந்திருக்குது. நீங்க ஏன் அதை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? நாங்களும் கேட்டிருக்கோம். இது வந்து ஒண்ணு ஒரு சில நடிகர்கள் இப்ப வந்து நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சமூகத்துல ஒரு நல்லதோ கெட்டதோ ஏதாவது ஒண்ணு நடக்கும்போது, நாட்டுக்கு இல்ல ஒரு மாநிலத்துல நடக்கும்போது இளையராஜா மாதிரி ஆட்கள் எல்லாம் வாயை திறக்க மாட்டாங்க. அவர் ஒரு சைட்ல நிற்பார். அவர் வந்து ஒரே ஒரு சைட்ல நிற்பாரு. நாட்டுக்காக நிற்பார். இன்ஃபேக்ட் ஆபரேஷன் சிந்தூர் அப்போ மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி அப்படிதான் போட்டார். அது அது வந்து 100% அக்செப்டபிள். நீங்க வந்து ஒரு மாநிலத்தில் நடக்கிற அரசு அவங்களுக்கு சப்போர்ட்டா போகணும், அவங்களுக்கு எதிராக போகணும் அப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் தென் தமிழக நடிகர்கள் இருக்காங்க பாருங்க, ஒன்னா நம்பர் ஃப்ராடுங்க அந்த விஷயத்துல. தமிழக நடிகர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சைலண்டா போயிடலாம். உங்களுக்கு ஏதாவது இப்போ ஒரு ஆட்சி நடக்குதுன்னா உடனே இந்த ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணி நாங்க பேசுவோம், அந்த ஆட்சிக்கு எதிராக பேசுவோம். அது தப்பு. ஒண்ணு நியாயமா, ரெண்டு பக்கமும் நியாயமா பேசணும். இல்ல இது நடந்தது தவறு, இந்த தவறுக்கு வந்து இது பண்ணணும்னு நியாயமா பேசணும். இல்ல வந்து எதையுமே கண்டுக்க ரெண்டு பக்கமும் பேசாம சைலண்டாவும் இருக்கணும். இது இப்படி இல்லாம அப்படி இல்லாம இந்த நடுவுல வந்து ஒரு கட்சிக்கு மாத்திரம் இந்த சொம்படிக்கிற விஷயம் இருக்குது. மிக மிக மோசமான ஒரு இது. இந்த தடவை வந்து மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ சமீபத்துல ஒரு சில பேர் எல்லாம் வந்து வேற ஏதோ சம்பந்தப்பட்ட ஒரு பதிவு போடும்போது அங்கெல்லாம் போய் பார்க்கும்போது மக்களுடைய கொந்தளிப்பு தாரா புரியுது. அவங்களுடைய பதில் போடுறாங்க. ஒரு சில சினிமா பதிவுகள் வரும்போது உதாரணத்துக்கு இப்போ நம்ம விஜய் சேதுபதியுடைய பையன் அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. அவனை வந்து பபுல்கம் வீரன்னு பேரே வச்சுட்டாங்க அவனுக்கு. அந்த பதிவுல கூட நிறைய பேர் போய் கேட்டது என்னன்னா, எதுக்காக நீங்க வந்து இந்த அஜித்குமார் மரணத்துல வாயே திறக்கல அப்படின்னு. அவனை கேட்கல, அந்த பையனை கேட்கல. ஆனா அந்த இவனுக்கு விஜய் சேதுபதி நடிகர் விஜய் சேதுபதி கேட்கறாங்க, ஏன் வந்து வாய் திறக்கல, யாருமே வாய் திறக்கல. இதே வந்து ஜெயராஜ் பெனிக்ஸ்ல நீங்க பதிவு எல்லாம் போட்டிருக்கீங்களா சொல்லி எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சாங்க. மக்களுக்கும் நல்லா தெரிஞ்சு போச்சு இவங்க வந்து இவங்களுடைய இரட்டை வேடங்கள். ஒரு கட்சிக்கு வந்து ஆதரவா இருக்க வேண்டியது, அந்த இதுல வந்து சினிமா துறையை மொத்தமா இறக்கி குமுற வேண்டியது, அதே வந்து இன்னொரு கட்சி வந்து இது வரும்போது எதை பத்தியும் பேசாம இருக்க வேண்டியது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. சோ பாப்பலாம், இந்த விழிப்புணர்வு வந்து அவங்களுக்கு மக்களுக்கு தொடர்ந்துச்சுன்னா நல்லது நடக்கும்னு பார்ப்போம். கேள்வியாக ஏன் பத்திரிகையாளர்களும் திரைப்பட கலைஞர்களும் வந்து ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மட்டும் தான் நான் வாய்ஸ் தருவேன். குறிப்பா ஓப்பனா சொன்னா திமுக தவிர யூபிஐ நடந்தாலும் சரி, குக்கிராமத்துல எங்க நடந்தாலும் நான் வாய்ஸ் கொடுப்பேன். ஆனா திமுக ஆள்ற மாநிலத்துல எந்த இது வாய்ஸ் தர மாட்டேன் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன? என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், விலை போயிட்டாருன்னு தான் சொல்லுவேன். விலைக்கு வாங்கப்பட்டவர்கள் எப்படி வந்து இது பண்ண முடியும்? எஜமானர்களை விலைக்கு வாங்கப்பட்டவர்கள் வந்து எஜமானர்களை நோக்கி குறைக்க முடியாது. அது எல்லா கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும். இது போல வந்து நடிகர் நடிகைகளுக்கும் பொருந்தும். இது போல பத்திரிகையாளருக்கும் பொருந்தும். எந்த பத்திரிகையை வந்து இதை பத்தி விவாதம் நடத்துச்சு? நல்ல இதுவா ரொம்ப தீர்மானமா விவாதம் நடத்தினாங்களா? ரொம்ப இல்லையே. அப்படி மேலோட்டமா ஒரு சில விவாதங்கள், வேற வழி இல்லை. இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஆனதால ஒரு சில விவாதங்கள் நடந்தது. ஆனா அந்த விவாதங்கள் கூட ஏதோ பட்டும் படாம நடவடிக்கை எடுத்துட்டாங்க, அப்படி இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ரொம்ப மோசமான ஒரு இதுல கொண்டு போயிட்டாங்க. இதுல வந்து நானு எதிர்கட்சியான அதிமுகவை நான் கொஞ்சம் குறை சொல்லுவேன். ஏன்னா இது மாதிரி ஒரு விஷயம் அதிமுக ஆட்சியில் நடந்திருந்ததுன்னா திமுக இன்னைக்கு வந்து செஞ்சிருக்கிற அந்த பில்டப் வந்து பாத்துருந்தீங்கன்னா இமாலய அளவுக்கு பண்ணிருப்பாங்க. அதுல 10% கூட இவங்க பண்ணல. இப்பதான் வந்து திருபுவனத்துல நாங்க போராட்டம் பண்ணுவோம். சீமான் போயிருக்காரு திருபுவனத்துல, அவருக்கு போராட்டத்துக்கு இது கொடுக்கல, பர்மிஷன் கொடுக்கல. நான் பர்மிஷனை மீறி போராட்டம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அது போல வந்து அதிமுகவும் பாஜகவும் கொஞ்சம் லேட், இப்ப லேட்டா தான் கொஞ்சம் இந்த போராட்டத்தெல்லாம் ஆரம்பிச்சு பண்ணுவோம், அது கண்டனம் தெரிவிப்போம், இது பண்ணாங்க, ஒரு சில இதெல்லாம் பண்ணாங்க. பட் பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நேரத்துல வந்து உள்துறை அமைச்சரை மோசமாக பேசிய ராசாவை கண்டித்து ஒரு போராட்டம் பண்ணாங்க பாஜக. அந்த போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. அந்த போராட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அஜித்குமாருடைய மரணம் வந்து போச்சு. இந்த இடத்துல ப்ரையாரிட்டைஸ் பண்ணிருக்கணும். இது வந்து எது முக்கியன்றதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கணும். உள்துறை அமைச்சரை ராசா பேசியது தவறு, அதுக்கு நீங்க போராட்டம் பண்ணணும். அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா
ப்ரையாரிட்டைஸா பாத்தீங்கன்னா எது முன்னாடி வரணும்ன்றது ஒண்ணு பாத்துக்கணும். அந்த இடத்துல வந்து அதிமுகவும் சரி, பாஜகவும் சரி, முக்கியமா இந்த போராட்டத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதில் கண்டிப்பா வந்து ஒரு 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 பெரிய ஃபெயிலியர் தான் நான் சொல்லுவேன். சோ இது வந்து நமக்கு வந்து பத்திரிகையாளர் சப்போர்ட்டும் கிடையாது, நடிகர் நடிகைகள் சப்போர்ட்டும் கிடையாது, மத்த இதுவும் சப்போர்ட் இல்லாத போது நமக்கு வந்து முழுக்க முழுக்க நம்மளுக்கு இந்த சப்போர்ட் ஆகிறவங்க வந்து சோஷியல் மீடியா இன்ஃபுளுசஸ் தான். சோ அந்த சோஷியல் மீடியா இன்ஃபுளுசஸ் ஹெல்ப்போடையாவது அதிமுகவும் பாஜகவும் இதை கொஞ்சம் பெரிய லெவல்ல கொண்டு போயிருக்கணும். அது ஏன் கொண்டு போல, எதனால வந்து அந்த போராட்டமே ஒரு மாதிரி ஓரளவுக்கு நீர்த்து போச்சுன்னு தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் இவங்க எல்லாரும் டைவர்ட் பண்ணிட்டு சிம்பிளா ஒரு போன் கால்ல சாரின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாரு முதல்வர். அது எனக்கு என்னன்னு எனக்கு இன்னும் என்னால அதை ஜீரணிக்கவே முடியல. ஒரு ஒரு மரணம் நடந்திருக்குது, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு ஒரே ஒரு சிம்பிள் போன் கால், அவ்வளவு சிம்பிளா ஸ்கோர் பண்ணாங்க. கட்சி கொடி கட்டின கார்ல வர்றாங்க, அவங்கள கூட்டிட்டு போய் ஒரு கல்யாண மண்டபத்துல உட்கார வச்சு பேரம் பேசி எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு உயிரின் விலை அது என்ன லட்சங்களா, அந்த உயிரின் விலை ஒரு அரசாங்க வேலையா, இது எங்களுக்கு ஒண்ணும் புரியல. இதுதான் வந்து பிரச்சனையே. இந்த பிரச்சனையை தான் எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. அதிமுகவும் சரி, பாஜகவும் சரி, மத்த எதிர்கட்சிகள் இதை பத்தி தான் பேசணும். நீ வந்து அடிச்சு கொண்டுட்ட அப்படின்னா அதுக்கு தீர்வு வந்து அவங்கள வந்து தண்டிக்கிறதா இல்ல இவங்களுக்கு வந்து நீங்க ஸ்பெசிஃபை பண்றதா? கட 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 கடன்னு ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல ஒருத்தனுக்கு வந்து அரசாங்க வேலையை வந்து அறிவிச்சுட்டாங்க. அறிவிச்சு கொடுத்துட்டாங்க, ஆர்டரே கையில கொடுத்துட்டாங்க அரசாங்க வேலை. இது இது வந்து எப்படி தீர்வாகும்? இது தீர்வாகுமான்னு என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா தீர்வாகாது. ஆனா அந்த தீர்வு இதை தீர்வா எடுத்துக்கிட்டு அந்த குடும்பமே சைலண்டா போனாலுமே இதை வந்து எப்படி வந்து ஒரு தீர்வா எடுத்துட்டு போனீங்கன்னு கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க அவங்க கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் சுணக்கமா இருக்கிறாங்க. இது வந்து இந்த கூட்டணிக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கே வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஐ திங்க் இது வந்து ரொம்ப சீரியஸான லெவல்ல எடுத்துட்டு போயிருக்கணும். பெரிய லெவல்ல கொண்டு போய் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல ஐ திங்க் ப்ராப்ளி ரெண்டு பேருமே கொஞ்சம் வந்து ரொம்பவே தடுமாறிட்டாங்க. அதை பத்தி பேசவும் இல்லை, அடிக்கடி அதை வந்து பேசியிருக்கணும். இதுதான் சொன்னேன், இதுவே ஆப்போசிட் சைட்ல நடந்ததுன்னா இந்நேரத்துக்கு ஒரு ஒரு மணி நேரத்துல 1000 வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கும். ஒரே கண்டென்ட்டை மாத்தி மாத்தி பேசி 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 1000 வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கும். இந்த பத்திரிகையாளர்களுடைய அப்ரோச்சுக்கு நான் இன்னொரு கேவலமான ஒரு விஷயத்த சொல்றேன். நீங்க வந்து இதை நீங்க தனிப்பதிவா கூட நீங்க இது பண்ணுங்க. ஒரு கேவலமான விஷயத்த நான் சொல்றேன் பாருங்க. நக்கீரன் கோபால் வந்து ஒரு ஒரு ஃபேக் இமெயில் கிரியேட் பண்ணி, ஃபேக் இமெயில் ஒரு இதுக்குள்ள இமெயில் போன மாதிரி, ஒருத்தருக்கும் இமெயில் போன மாதிரி ஒரு ஃபேக் இதை கிரியேட் பண்ணி ஈஷா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அதை பேஸ் பண்ணி பியூஷ் மானுஷ் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அதை பேஸ் பண்ணி ஒரு யூடியூபர் வந்து ஒரு பெரிய இன்ஃபுளுசர் என்ன பண்ண அந்த இமெயில பேஸ் பண்ணி அவன் வந்து ஒரு பெரிய வீடியோ போடுறான். இது போல வந்து உள்ளுக்குள்ள பயங்கரமான செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்து போச்சு, செக்ஷுவல் அபியூஸ் நடந்து போச்சுன்னு கேஸ் போட்டான். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கே தெரியும் ஒரு 150 போலீஸ்காரர்கள் ஈஷா இதுக்குள்ள போனாங்க, அது உள்ள போனதெல்லாம் கவர் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா 4 நாள் முன்னாடி இந்த கேஸை டிராப் பண்ணிட்டாங்க. எந்த முகாந்திரமும் இல்லை என கேஸ டிராப் பண்ணிட்டாங்க. ஒரு டிவி அந்த நியூஸை பத்தி சொல்லல, ஒருத்தரத்தை பத்தி விவாதம் பண்ணல. என்னன்னா அதுல இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க, அந்த இமெயில காமிச்சது எல்லாமே ஃபேக் இமெயில் ஐடி புதுசா கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்கன்னு போட்டாங்க. ஒரு நக்கீரன் கோபால் மாதிரி ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒரு ஃபேக் இமெயில் ஐடியை கிரியேட் பண்ணி போடுறான். அதை பேஸ் பண்ணி ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட் பண்றான், அதை பேஸ் பண்ணி ஒருத்தர் வீடியோ போடுறான். இது எதையுமே இவங்க ட்ராக் பண்ணாம இந்த பத்திரிகையாளர்கள் அப்படியே ஊத்தி மூடிட்டாங்க. ஆனா ஈஷா மேல இது கம்ப்ளைண்ட் வந்தது. அந்த கம்ப்ளைண்ட் வந்த இடத்துக்கு எப்படி வந்து இவர் போறாரு, அமித்ஷா எப்படி போறாரு, அது போறாரு, இப்படி குதிச்சாங்க. அப்படி இப்படி போவார், இப்படி போவாருன்ட்டு. இப்போ அந்த கம்ப்ளைண்ட்டை டிராப் பண்ணிட்டாங்க. பிகாஸ் there was no proof. அந்த ப்ரூஃப் எல்லாம் ஃபெயில், அந்த ப்ரூஃப் எல்லாம் ஃபேக்னு சொல்லி டிராப் பண்ணாங்க. ஒரு டிவில அந்த நியூஸ் வந்துச்சா உங்களுக்கு? ஒரு டிவில நியூஸ் வந்துச்சா? ஒரு பத்திரிகை நியூஸ் வந்துச்சா? ஏன் வரல? அதுதான் அவங்களுடைய இரட்டை. இதுதான் நாங்க சொல்றோம். ஒரு விஷயம் நியூஸை தான் நாங்க போட சொல்றோம். உங்களுக்கு வந்து நீங்க வந்து இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஆனா இந்த விஷயத்தை பத்தி பேசினா ஃபேக் ஐடி கிரியேட் பண்ண, ஃபேக் இமெயில் கிரியேட் பண்ண நக்கீரன் கோபால் மாட்டுவார். இதுதான் இங்க பிரச்சனை. அதுதான் சொன்ன பத்திரிகையாளருக்கு வந்து இது போல ஒரு இது இருக்குது. ஒரு சமமான ஒரு இதுவா பாக்குறாங்க. இப்படியே வந்து நாங்க வந்து யாருக்கு நாங்க வந்து ஜாலரா அடிக்கணும், நாங்க யாரை எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு இதுவே ஒரு பேஸே மெயின்டைன் பண்றாங்க. பத்திரிகை துறை கையை விட்டு போயிடுச்சு. இப்ப அதெல்லாம் வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. இதுல வந்து யாராவது ஒருத்தர் வந்து நேர்மையான பத்திரிகையாளர்னு சொன்னாங்கன்னா நம்ம நவதவாரத்துல தான் சிரிக்கணும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கிறோம் இப்போ. 4வது தூண் வேற நம்ம சொல்றோம், பாப்போம். அது வந்து அதெல்லாம் துருப்பிடிச்சு போச்சு. 4வது தூண்லாம் துருப்பிடிச்சு போய் அந்த தூணே இல்லங்க. நீங்க வேற சும்மா இருங்க. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்தை வந்து பயணம் வைக்க ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்வாங்க. நன்றி, வணக்கம்.